வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிரையும் வெள்ளை சுண்டலையும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு சாட் பண்ணியிருக்கேன். அதாவது கிரீன்கிராம் சன்னா சாட். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, 8 மணி நேரம் ஊற வச்சு பாயில் பண்ணி வச்ச வெள்ளை சுண்டல், அதே மாதிரி பச்சை பயிரையும் எடுத்துக்கோங்க. துருகி வச்ச கேரட், துருகி வச்ச தேங்காய் பூ, இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை, துருகி வச்ச மாங்காய் ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கடுகு. இப்போ பாருங்கள், சுண்டலையும் பச்சை பயிரையும் தனித்தனியாக வேக வச்சுக்கணும். ஏன்னா சுண்டல் வேகிற டைம் கொஞ்சம் அதிகமாகும், பச்சை பயிர் கொஞ்சம் சீக்கிரமாயிரும். ப்ளஸ் குழையாமல் வேக வைக்கணும்னா இந்த மாதிரி தனித்தனியாக வேக வச்சுக்கோங்க. இதிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுட்டு நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடானதுமே கடுகு போட்டுருங்க, நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா உளுந்து போட்டுக்கோங்க. உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் 2 சேர்த்துக்கலாம். அது நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர் தரும். இப்போ இந்த சாட் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இஞ்சி போட்டிருக்கோம், அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம்ல வெள்ளை சுண்டல், அதை நம்ம சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா பச்சை பயிரையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இவ்வளோ தான் தாளிப்பே, ரொம்ப சிம்பிளுங்க. 2 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு சாட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறமா சில இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, அது என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சாட்டோடையே சேர்த்து நீங்கள் பச்சையாக காய்கறி சாப்பிடுவீங்கன்னா சேர்த்துக்கலாம் காய்கறியே, இல்லைன்னா கொஞ்சம் வதக்கியும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஆறிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் துருகின கேரட் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மாங்காய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பரான ஹெல்த்தியான பச்சைப்பயிறு சன்னா சாட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.